ஹாய், வெல்கம் டு நிவிஸ் கார்னிவல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்போர்ட்டில் ஜஸ்ட் 2 ருபீஸ்க்கு ப்ரீமியமான அன்லிமிட்டெட் ஃபுட்டை எப்படி சாப்பிட்லாங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை யூஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். வாங்க. இங்கே மும்பை ஏர்போர்ட்டில் வெளியவே செக்இன் இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் புக் பண்ணியிருக்க ஏர்லைன்ஸோட கவுண்டரில் போயிட்டு உங்கள் பேகேஜ்லாம் செக்இன் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கவே உங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம செக்யூரிட்டி செக்அப், ஹேண்ட்பேக் செக்இன் அதெல்லாமே முடிச்சுட்டு நமக்கு ஃப்ளைட் போர்டிங்க்கு 2 or 3 hours டைம் இருக்குது அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருக்க லவுஞ்ச் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பேங்க்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு அப்படி இல்லைன்னா டெபிட் கார்டு கூட யூஸ் பண்ணி நம்ம 2 ருபீஸ்க்கே அன்லிமிட்டெட் ஃபுட்டை நம்ம சாப்பிட்லாம். இங்கே அப்படி நாங்கள் போன லவுஞ்ச் ட்ராவல் கிளப் லவுஞ்ச். என் ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் அக்சஸ் பண்ணி உள்ளே போனோம். என்னென்ன கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு கார்டுக்கு எத்தனை பேர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உள்ள செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் செட்டப்பில் தான் இருக்கும். ஃபுட்டுமே அந்த மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. அதே மாதிரி லைவ் கவுண்டரும் இருந்தது. அங்கே மசால் தோசை இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் 4 பேருக்கு தோசை சுட்டாவே லைனில் நிற்பாங்க. இங்கே இத்தனை பேருக்கு அவங்க எப்படி சுட்டு போடுவாங்க? ஆல்ரெடி 10-15 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த பக்கம் போகல, டைம் ஆகிடும்னுட்டு இருக்கிற ஃபுட்டில் நமக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஜூஸுமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான் இங்கே. அது இல்லாமல் காஃபி, டீ எல்லாமே இருந்தது. யாருக்கு என்ன வேணுமோ அவங்க பஃபே சிஸ்டம் தான் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சில இன்டர்நேஷ்னல் லவுஞ்சில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பார் அக்சஸ் கூட இருக்குது. இங்கே அந்த அக்சஸ் இல்லை. இந்த லவுஞ்ச் அக்சஸ் பண்ணணும், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லாமல் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 1600 ருபீஸ் பர் பர்சனுக்கு உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரூபே அப்படின்னா பிளாட்டினம் இன்டர்நேஷ்னல் கார்டு நிறைய கிரெடிட் கார்ட்ஸே ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனுவல் சார்ஜஸ் கம்மியாக இருக்க மாதிரி கிரெடிட் கார்ட்ஸே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பேங்க்கில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அடிக்கடிக்கு ஏர்போர்ட் போகிறவங்களா இருந்தால் கிரெடிட் கார்டு பெஸ்ட்டு. ஏன்னா இயர்லி 12 times 8 times அக்சஸ் பண்ண அவைலபிலிட்டி இருக்குது கிரெடிட் கார்ட்ஸில். உங்ககிட்ட இருக்க கார்ட்ஸுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கார்டோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்களே சொல்லுவாங்க ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் அங்கே செக் பண்ணலை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த லவுஞ்ச் அக்சஸ்லேயே நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே அங்கேவே செக் பண்ணி சொல்லுவாங்க ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கார்டுக்கு ஒருத்தர் தான் அக்சஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஃபேமிலியோட இல்லை குழந்தைங்களோட போகிறோம் அப்படின்னா ஒரு கார்டில் 2 பேர் 3 பேர் அக்சஸ் பண்ணுறாங்க. இந்த டைம் நாங்கள் அப்படி தான் போனோம். என் ஹஸ்பண்ட் கார்டில் தான் எனக்குமே பே பண்ணி போனோம். எல்லா டைமுமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு கார்டில் 2 பேர் போகிற மாதிரி. ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அலௌடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் போகும்போது கார்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 2 ருபீஸ்க்கு ப்ரீமியமான அன்லிமிட்டெட் ஃபுட் சாப்பிடலாம் நம்ம. எங்களுக்கு 10:30க்கு போர்டிங்கு. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லவுஞ்சில் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் போர்டிங்க்கு. லவுஞ்சில் டைம் சரியாக போச்சு எங்களுக்கு. லாஸ்ட்டு நாங்கள் தான் போர்டிங்கே வந்தோம். ஆகாஷா ஏர் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட் போகிறவங்களுக்கு இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி லவுஞ்ச் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.